அன்பு பொங்க ஊர்வசி அவள் கணவரிடம் கேட்டாள், ஹலோ மாட்டுக்காரன், உங்களுக்கு 47வது பிறந்த நாளுக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லுங்க அப்படின்னு அப்படி பார்த்துட்டு சக்குன்னு கன்னத்தில் ஒரு இச்சி வர கொடுத்தா. அப்படியே புலாங்கிதம் ஆயிட்டான் நம்ம வேலன். இப்போ தெரியுதா ஏன் மாட்டுக்காரன்னு கூப்பிட்டான்னு? அந்த பழைய காலத்து பாட்டு ஒன்று அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். மாட்டுக்கார வேலா, மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா அப்படின்னு ஒரு பாட்டு அந்த காலத்தில் பெரிய ஹிட்டு. இவளுக்கு சின்ன வயசாக இருந்தாலும் அந்த பழைய பாட்டை எங்கேயோ 2-3 தடவை சின்ன வயசில் கேட்டதில் ரொம்ப பிடிச்ச போய் மாட்டுக்கார வேலா, மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடான்னு அப்பப்போ பாடுவேன். அவளுடைய அதிர்ஷ்டம் வேலன்னு ஒரு புருஷன் கிடைக்க அவனை அப்பப்போ செல்லமா மாட்டுக்காரா மாட்டுக்காரா அப்படின்னு கூப்பிட அவன் அடியே மாட்டு பொண்ணு ஊர்வசி, மை டியர் ஊர்வசி, டேக் இட் ஈஸி ஊர்வசின்னா சந்தோஷமாக 2 பேரும் ஹாப்பி கப்பல். எங்க நம்ம ஊர் அட்லாண்டா ஆல்பரட்டாவில் அருமையான ஒரு வீடு, என்ன தோட்டம் துறவுன்னு சந்தோஷமாக இருக்காங்க. அவன் நல்லா படிச்சு கிடிச்சு முன்னுக்கு வந்து செட்டில் ஆகிட்டான் வாழ்க்கையில். 2 குழந்தைங்க, 2 காலேஜில் படிக்குதுங்க. படிக்கிற குழந்தைகள் சந்தோஷமாக படிக்குது. எல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து போக மாட்டேங்குது. அட்லாண்டாவில் வீடு இருந்தாலும் ஒன்று இல்லினாயில் படிக்குது, இன்னொன்று கலிஃபோர்னியாவில் படிக்குது. அதனால இவங்க தனி கொடுத்தனம். அப்பப்போ மாட்டுக்கார வேலா, மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடான்னு ஊர்வசி பாட, என்ன அம்மாளுக்கு மூடு வந்துருச்சு இன்னைக்கு அப்படின்னு கேட்க, போங்க நீங்கள் சும்மா இருங்க, போகிற போக்கில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிற இடத்துல இன்னொரு பொண்ணு பையனும் வந்துட போகிறான், என்னை எப்போ நீங்கள் படுத்தாதீங்க அப்படின்னு அவன் செல்லம்மா சொல்ல, சரி விஷயத்துக்கு வாங்க, உங்களுக்கு 47வது பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு மறுபடியும் அன்பாக கேட்டு அக்கம் பக்கம் பார்த்து இன்னொரு இச்சை கொடுக்க அவன் நச்சுன்னு சந்தோஷமா, ஏய் நான் உனக்கு கேட்பேன், மாட்டேன்னு சொல்லாமல் வாங்கி தருவியா? என்ன கேளுங்க வாங்கி தரேன். கண்ணு என்ன கண்ணுன்னு என் மேலே கண்ணை வைக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்க, எனக்கு பளபளன்னு ஒரு கன்னு வேணும். என்னது கன்னா? ஆமாம் கன்னு வேணும். இந்த சப்டிவிஷனில் இது வரைக்கும் 4-5 வீட்டில் திருட்டு போயிடுச்சு. அதுவும் இந்தியன் வீடாக பார்த்து டார்கெட் பண்ணி தங்கம் வைரெல்லாம் இருக்குன்னு அடிச்சுட்டு போயிடுறானுங்க. ஸோ வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல். ப்ரொடெக்ஷனுக்கு கன்னு வேணும். நகை போனால் கூட பரவாயில்ல, நம்ம இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை சுட்டுட்டு நகையை தூக்கிட்டு போயிட்டான்னா லைஃப் போயிடுமே. என் கண்ணான ஊர்வசியை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? இந்த வேலன் இல்லை, மாட்டுக்கார வேலன், மாடு மாதிரி வேலை செய்றிய, அதனால நீ மாட்டுக்கார வேலன், மை டியர் வேலன், யூ காட் இட், அவ்வளோதானே. பல ஒரு துப்பாக்கி, ஓகேயா? அந்த 47வது பிறந்தநாள் அன்று 47 பலூன், 47 ஃப்ரெண்ட்ஸு, 47 வகையான உணவு வகைகள், அந்த 47 ஐட்டம் போட்ட ஒரு கேக்கு, எல்லாம் 47 AK-47 தான் மிச்சம். ஆனால் பலன்னு ஒரு கன்னை வாங்கி கிஃப்டாக கொடுத்து விட்டாங்க. $650 சின்ன கன், ஆனால் பவர்ஃபுல் கன். அடிச்சா டமால் ஆள் காலி ஆயிடுவாங்கோ. அந்த மாதிரி ஒரு கன்னை கொடுத்தான். இதுதான் இந்த கதையின் ரம்பம். என்னது ரம்பமா? யோ ஆரம்பையா, அப்போ ரம்பம்ங்கிற நீ சொல்றவனுக்கும் இந்த மாதிரி கதையை யோசிக்கிறவனுக்கும் எவ்வளவு கடுப்பா இருக்கும் அது. ப்ளீஸ் ஆரம்பம்ங்க, ரம்பம்லாம் சொல்லாதீங்க, என்ன அவமானப்படுத்தக்கூடாது. ஓகே பிரதர்? ஓகே. அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, ஆமா உங்க அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் அடுத்த கதையோட. என்ன கதை? நான் டைட்டில் சொன்னேனே, அதாவது பாக்கி 4 குண்டுகள். அப்போவே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பாக்கி 4 குண்டுகள். அதே நேரத்தில் 47வது பிறந்த நாளுக்கு நம்ம வேலனுக்கு பொண்டாட்டி செல்லம்மா மாட்டுக்கார வேலா அப்படின்னு கூப்பிடுவளே, அவருக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு கன்னு வேணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா அந்த சப்டிவிஷனில் நிறைய திருட போச்சு, அதுவும் இந்தியன்ஸ் விட்ட டார்கெட் பண்ணி. ஸோ
கன்னு வேணும்னு கேட்க அந்த பொண்ணு ஊர்வசி யோசிச்சுட்டு, சரி பரவாயில்ல, புருஷன் கரெக்டாக தான் கேட்குறாரு, ஏதாவது திருடு ஆனாலும் கன் இருந்தால் கொஞ்சம் நமக்கு தெம்பா இருக்கும்னுட்டு வாங்கி கொடுத்துட்றாங்கோ. வீட்டில் 47வது பிறந்த நாளைக்கு கன்னு. ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, என்னப்பா கிஃப்ட்டு, கன்னா? அடா பாவி, எதுக்குடா கன்னு? இல்லைப்பா என் கண்ணு வாங்கி கொடுத்ததுப்பா அப்படிலாம் சொல்ல. ஓகே, அதனால டைட்டில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாக்கி 4 குண்டுகள். கண்ணு, அடியே ஊர்வசி கண்ணு, எனக்கு பர்த்டேக்கு ஒரு கன்னு போனோம் கண்ணு. என்னது? என்னங்க வேலன் வந்துக்காரா, கன்னு போனங்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ, நம்ம சப்டிவிஷன் 4-5 வீட்டில் திருடு போயிடுச்சு. இந்தியன்ஸை டார்கெட் பண்ணி திருடுவானுங்க. கரெக்டாக தங்கம் இருக்கும், வைரம் இருக்கும், அது இருக்கும், வேல்யூபிள்ஸ்லாம் நிறையா இருக்குன்ட்டு வந்து திருடுவானுங்க. அதனால கன் வச்சுக்கிறது பெட்டர்னு தோன்றதுன்னு சொல்ல, ஓஹோ சரி பார்ப்போம், 10 நாள் இருக்குன்னு டைம், அதுக்குள்ளே வாங்க முடியுமாங்கிறத யோசிப்போம். என்ன காசு கொடுக்குறோம் வாங்குறோம் அவ்வளோதானே. கரையில் போய் கத்திரிக்காய் வாங்குற மாதிரி தானே இந்த ஊரில் கன்னு. ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ கொஞ்சம் சட்டத்திட்டங்கள்லாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறேன், நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாளைக்கு புருஷன் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. வீட்டில் கன் இருந்தால் நமக்கும் கொஞ்சம் சேஃப்டி அதிகம்னு தோணும். ஏன்னா நம்ம சப்டிவிஷன் 4-5 வீட்டில் திருடு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஃபெடரல் லா சட்டம் போட்டிருக்காங்க சில விஷயங்களை. அதாவது கன் வாங்குறவங்க அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்துக்கணும். அது தவிர அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அந்த வெயிட்டிங் பீரியட்லாம் மேண்டேட்டட்னு சொல்ல, இதனால் அது அநியாயமாக போச்சு அப்படின்னு புருஷன் வந்தோடனே, ஏங்க நீங்கள் பரீட்சை இறைச்சியெல்லாம் எழுதி எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்க, ஐயோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத, ரொம்ப வருஷம் ஆகி போச்சுன்னு சொல்ல, இப்போ கன்னு வாங்க நீங்கள் பரீட்சை எழுதணுமே அப்படின்னு அவள் கிண்டல் பண்ண, என்ன சொல்கிற நீ? இல்லை ஃபெடரல் லா இருக்குது, கன்னு வாங்க சட்டம் இருக்குல்ல சொல்ல, என்ன காசு கொடுக்க போகிறோம், அந்த கடைக்கு போனால் அவன் எல்லாத்தையும் நம்ம கைட் பண்ண போகிறானேன்னு சொல்ல, அதுவும் நியாயம்தான், வியாபாரத்தை விடுவானா அவன் அப்படின்னு கன் கடைக்கு போக, அவன் உயிராக இவங்களை ரிசீவ் பண்ணி வியாபாரத்துக்காக $5000 கன்று, $4000 கன்று, $3000 கன்னுலாம் காவிச்சு, சரிப்பா இதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு உடனே புட்டு வச்சான் எல்லாத்தையும். சட்டம் என்ன சொல்லுது இதெல்லாம் பண்ணணும்னு. அவ்வளோதான், நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம் சார், நீங்கள் எதை வாங்க போகிறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, எங்களுக்கு சின்னதாக ஒரு கன் வேணும், அப்புறம் ஒரு 3 மாதத்தில் பெருசாக ஒரு கன் வாங்கணும்லாம் சொல்ல, சரி வந்த கஸ்டமரை விடவானான்னு சொல்லிட்டு அவனே எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் பண்ணுறதுக்குள்ள வழியெல்லாம் சொல்ல, அதெல்லாம் முடித்து 1 வாரத்துக்குள்ள லைசன்ஸ் வாங்கிடுறாங்க. ஏன்னா கடைக்காரனுக்கு வியாபாரத்தை விடுவானா அவன். அப்படியாக கன் வாங்கிறதுக்கு இவ்வளோ ப்ரொசீஜரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு கன்னையும் வாங்கிட்டாங்க. பர்த்டே அன்னைக்கு ஹாப்பியாக பளபளா கவரில் அந்த பாக்ஸில் சூப்பராக ஒரு கன்னு, இப்போ பளபளா கன்னு கைக்கு வந்துருச்சு. அதை வந்து ஒரு 2 நாளைக்கு அப்பப்போ எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டான் நம்ம வேலன். ஆஹா, இந்த கன்னுக்கு வேலை இல்லாமல் போகணும், வேலையே வரக்கூடாதுன்னு தான் மனசில் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இப்படி ஜம்முன்னு பளபளன்னு கை கடக்கமா சின்னதா கன்னா. சே ஆச்சரியமா இருக்கே, உலகத்தில் என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க ஐயா, இத்தினோண்டு கன்னு உயிர் எடுத்துருது சே அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவனுடைய கவலையெல்லாம் இப்போ நைட்டு தூங்குற போது இந்த கன்னை தலகாணி அடியில் வைக்கிறதா, இல்லைன்னு சொன்னால் பீரோவில் பூட்டி வச்சு ஓடி போய் பீரோவை திறந்து எடுக்கிறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன். அண்ட் ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் பேசி தலகாணி அடியில் வைக்கிறது வேண்டாங்க, அது டேஞ்சர், ஆனால் கட்டிலுக்கு அடியில் வைங்க, ஸோ தட் ஏதாவது ப்ராப்ளம் சத்தங்கத்தையும் கேட்டதுன்னா டக்குன்னு நீங்கள் குனிஞ்சு கன் எடுத்துருங்க, நான் உங்களை அப்படியே லேசா சுரண்டி எழுந்துருங்கன்னு சொன்னாக்க இருக்கு அப்படின்னு கத்தாம டக்குன்னு குனிஞ்சு கண்ணை கையில் எடுத்துங்க, ஸோ தட் சத்தங்கத்தை வந்ததுனாக்க உஷாராக இருக்கலாம் அப்படின்னு ஊர்வசி சொல்ல, வேலனுக்கு பொண்டாட்டி சொன்னால் கேட்கணுமா உடனே ஊர்வசி கரெக்டாக சொன்னேனே, டேக் இட் ஈஸின்னு பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டேன், கட்டிலுக்கு அடியில் கண், என் கண்ணு ஐடியா கொடுத்துருச்சு அப்படின்லாம் சொல்லி சந்தோஷமாக நைட்டு மட்டும் அந்த கண்ணு கட்டிலுக்கு அடியில் இருக்கும்.
முதல் ஒன்று இருந்தால் மறந்து போகிறவ எடுத்து திருப்பி அந்த அழகான கேஸில் வச்சு பீரோவில் வச்சு பூட்டிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பழகி போச்சு. டெய்லி காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு கன்னை எடுத்து உள்ளே வச்சுருவாங்க. எனிவே இதை அப்படியே விட்டுருங்க. இப்படி மாதங்கள் ஓடுது வைக்கிது. இவங்க வீட்டுக்கு திருடங்கன்னா ஒருத்தரும் வரல, கன்னுக்கு வேலை இல்லை. அப்பப்போ பசங்க குழந்தைகள்லாம் வந்துட்டு போகிறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கன்னை பற்றி மூச்சு விடலை. ஏன்னா எதுக்கு விட சின்ன பசங்களுக்கு கன்னை பற்றி எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. அண்டு பசங்கள்லாம் தேர் ஹாப்பி. ஏன்னா பிகாஸ் பர்த்டேக்கு 47th பர்த்டேக்கு 2 குழந்தைங்களும் வர முடியல. எக்ஸாம் டைமும் இருந்தது அந்த டயத்தில் பாவம் அவங்களுக்கு. அதனால வர முடியல. அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க என்னன்னு கேட்குற போது, ஆஹா அப்பாவுக்கு சூட்டு வாங்கினோம், அதை வாங்கினோம், அது வாங்கினோம்ட்டு சுட சுட ஒரு பொய்யை சொல்லிட்டாங்கோ. கன்னுன்னு சொல்கிறதுக்கு எதுனாலையும் அவங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஓகே, அப்படியாக இருக்கிற போது அப்படி நாட்கள் ஓடுது. இப்போது இவனுடைய காலேஜ் டே ஃபங்க்ஷன் சென்னையில் நடக்குது. இவன் சந்தோஷமாக அங்கே ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், அவளும் சம்பாதிக்கிறா. அதனால இவன் என்ன சொல்கிறான், எனக்கு ஒரு 15 நாள் இந்தியாவுக்கு போய் என்னுடைய கூட படித்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் மீட் பண்ணணும், எல்லாம் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரணும், நான் இந்தியா போனேன், நீ வரியா ஊர்வசி அப்படின்னு கேட்க, ஐயோ நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு எங்கள் ஆஃபீஸில் வேலை எக்கச்சக்கமாக இருக்குது, வேலை போயிடுச்சுன்னா வேறு வேலை தேடணும், நீங்கள் போய் ஜாலியாக இருந்துட்டு வாங்க. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் உங்கள் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறீங்க. அண்ட் நமக்கு வெறும் பெருசாக ஒன்றும் சொந்தக்காரங்கெல்லாம் ஒன்றும் ஊரில் இல்லை, அதனால் ஐ எம் நாட் தட் கீன் அப்படின்னு சொல்ல. ஏன்னா அவள் சிஸ்டர் ஒருத்தி அமெரிக்காவிலே இருக்கா, டெக்ஸஸில். அப்புறம் பிரதரும் ஒருத்தர் டெக்ஸஸில் வேறு இன்னொரு ஊரில் டேலஸில் இருக்கான். இன்னொருத்தி ஆஸ்திரேலியா இருக்கா. அந்த மாதிரி எல்லா சொந்தம்லாம் இங்கே இருக்குதுங்க. அப்பா அம்மா இல்லை, அதனால் அவளுக்கு இந்தியாவுக்கு போன எண்ணம் ரொம்ப வரல. ஸோ பட் அவன் மட்டும் ஜாலியாக போயிட்டு அங்கே போய் சந்தோஷமாக பசுமை நிறைந்த நினைவுகளை பாட்டெல்லாம் பாடி எல்லாரும் மீட் பண்ணி கூட படித்த இன்ஜினியரிங்கில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஹாப்பியாக மீட் பண்ணி ஒருத்தர் குசலம் விசாரிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுற போது நம்ம கோதண்டராமனை மீட் பண்ணுறது. கோதண்டராமன் ஓடி டேய் என்னப்பா வேலன் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வெரி குட் வெரி குட் வெரி குட், அடிக்கடி ஒரு ஞாபகம் வருதுப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல. ஆமாம் என்ன பண்ணுறாப்பா நீ கோதண்டராமன் அப்படின்னு கேட்க, நான் ஒரு கிட்டத்தட்ட நம்பர் 1 எதில், ரியல் எஸ்டேட்டில் வெரி குட் வெரி குட், நிறைய பில்டிங் எல்லாம் கட்டுறேன், வைக்கிறேன், போகிறேன், விற்கிறேன் அப்படியா, நீ கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் படித்த, சிவில் இன்ஜினியரிங்காக படித்த? இல்லைப்பா கெமிக்கல் தான் படித்தேன், ஆனால் பில்டிங்கில் நாட்டம் வந்தது. முதல்ல சும்மா எங்கள் அப்பா ஒரு எக்ஸ்ட்ரா கிரவுண்டு வச்சுருந்தாரு, அதில் ஒரு 6 ஃப்ளாட்டை கட்டினேன், கடனை விற்று போச்சு, லாபம் நல்லா வந்தது, பரவாயில்லையே மக்கள் இவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்காங்களே வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி விற்று இன்னைக்கு பணத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு கிடைக்கேன். அப்படியா, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க. ஆனால் ஒய்ஃப் எப்போ பணம் தான் இவங்களை தவிர பாவம் அவங்களுக்கு ஒன்றும் ஹஸ்பண்டெல்லாம் பார்த்துக்கிற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு, அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அது நார்த் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்ல. வெரி குட் கோதண்டராமன். ஸோ அமெரிக்காவுக்கு வாய அப்படி விசிட்டு, கண்டிப்பாக நானே அதை பற்றி தான் பேசுறது வந்தேன்ப்பா, எனக்கு ஒரு வெக்கேஷன் தேவை, அப்படியே அமெரிக்கா ஊர்கள்லாம் பார்க்கணும் வைக்கணும் போகணும். அண்டு நீ பழகின ஃப்ரெண்டு, அதனால நான் புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன், சாயங்காலம்னா டெய்லி ஒரு ட்ரிங்கை போடுவேன், இன்னும் சிகரெட் எடுத்துலாம் பிடிச்சிக்கிட்டு தான் பாருக்கேன், நீ எப்படி, நான் ட்ரிங்கேப்பா சாப்பிடுவேன், சிகரெட்டெல்லாம் விட்டேன் பார்ப்புவேன் அப்படின்னு சொல்ல. என்னையா லைஃப்பில் எது பிடிக்குதோ அதெல்லாம் செய்ய வேண்டாமா? அப்புறம் அமெரிக்காவில் இந்த ஸ்ட்ரிப்பு கிளப்லாம் நிறைய உண்டுன்னு சொல்லுங்களேப்பா, அதுக்கெல்லாம் கூப்பிட்டு போவியா? வா அட்லாண்டா சூப்பர் பிளேஸு, நான் ஒரு காலத்தில் போயிருந்தேன், பட் இப்போல்லாம் ரொம்ப போகிறது கிடையாது. எனிவே நீ வா ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அந்த காலத்தில் ரொம்ப ஆர்கியூ பண்ணுவியே, இன்னும் அந்த ஆர்கியூமெண்ட்லாம் இருக்கா? என்னது ஆர்கியூ? அடே அதெல்லாம் உடன்படுந்ததுப்பா, நம்ம ரைட்டாக சொல்கிறது என்ன தப்புன்னு சொன்னாக்க என் பாயிண்ட் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி நான் எதுக்கு அனாவசியமாக ஆர்கியூ பண்ண மாட்டேன்ப்பா. அதாவது சில விஷயங்கள் நம்ம ஆர்கியூ பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சா தான் அவங்களுக்கு புரியலைன்னா புரியாது. அவன் பிஸ்னஸில் இருக்கவன் கஸ்டமர்ஸ் எல்லாம் அது தனி, கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட், அந்த ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. அவன் என்ன சொல்கிறானோ அதுதான், இல்லைன்னா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களோ அவங்க தான் ஆல்வேஸ் ரைட்டு. அப்போ தானே பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். எத்தனையோ கோடிகள் சேர்ந்துருச்சுப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பணத்தை நீ ஒரு பைசா எனக்கு செலவழிக்கக்கூடாது, நான் தான் எல்லாம் செலவு பண்ணுவேன், வா ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, போகிறாங்க, பிரியிறாங்க, ஹாப்பியாக திருப்பி விடுகிறான்.
நமது ஹீரோ மாட்டுக்கார வேலன் இங்கே வந்து ஊரில் இருந்த கதையெல்லாம் சொல்லி இதை பண்ணி அவனை மீட் பண்ண இவனை பண்ண அவளை மீட் பண்ண இவளை மீட் பண்ண எல்லாம் சொல்ல ஊர்வசி. ஓஹோ, இவ்வளவு கேர்ள்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்களான்னு சொல்ல, ஐயோ என் மேலே உயிர், ஏன் நீங்கள் மாடு ஓட்டிக்கிட்டு போகிற அழகை ரசிப்பாங்களா அவங்கெல்லாம், மாட்டுக்கார வேலை தைரியமாக எங்கிட்டே வந்து சொல்கிறியா அப்படின்னு சொல்ல, ஊர்வசி கண்ணு என்னை பற்றி உனக்கு தெரியுமே, உன்னை தவிர யாராவது நான் ஏறெடுத்து பார்ப்பேனா, ஒன்றரை கண்ணால் பார்ப்பேன்மா, ஏறெடுத்தெல்லாம் பார்க்கவே மாட்டேன்மான்னு சொல்லி இல்லை. 2 பேரும் ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்கோ. இப்போ சொன்னபடி நம்ம கோதண்டராமன் ஒரு 2 மாசத்துல இவங்க ஒரு ஸ்பான்சர்ஷிப் லெட்டர்லாம் அனுப்ப வந்து இறங்கிடுறாரு. ஜாலியாக வந்து இறங்கி இவங்க வீடு வசலாம் பார்த்துட்டு, பரவாயில்லப்பா நல்லா இருக்குப்பா, நீ அமெரிக்காவில் நல்லா இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் எங்களுக்கு இந்தியாவிலே என்னுடைய 6வது ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கேன். என்னது, வீட்டில் 6வது ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூலா? அடா பாவி, ஆமாண்டா பிளடி ஃபூல், 6வது ஃப்ளோரில் ஸ்விம்மிங் பூல், எப்போ ஒன்றாலும் செக்கன்னு உள்ளே குதிக்கலாம், நீந்தலாம். சந்தோஷமாக வெளியே வந்தோடனே நம்ம கூக்கு நிற்பான், டே சுடிச்சிட கொண்டாடக்கு ஓட்டுருவான். இந்த மாதிரி ஏதோ சுமாரான சௌகரியத்தோடு நானும் இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு. இந்த வீட்டுக்குள்ளே சீரை பிடிக்கலாமா? இல்லை வீட்டில் இல்லை, நம்ம இதில் பால்கனி இருக்குது, அது தவிர சன்ரூம் இருக்குது, அங்கே உட்காந்துக்கிட்டு எவ்வளோ வேணால் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒய்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஊர்வசி மை ஸ்வீட் ஹார்ட், மை டியர் ஒய்ஃப், அண்ட் நாங்கள் கல்யாணம் ஆகி ஒரு 25-26 வருஷம் ஆகி போச்சு சொல்ல, சூப்பர் 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 ஊர்வசி, அட ரம்பையோட சிஸ்டர் மாதிரி தான் இருக்காங்க, பார்க்கறதுக்கு படிச்சுன்னு ரொம்ப நல்லா இருக்காங்க, வெரி குட் வெரி குட் வெரி குட், உங்களை எங்கேயோ எனக்கு பார்த்தா மாதிரி தோணுது, யுவர் ஃபேஸ் லுக்ஸ் வெரி ஃபெமிலியர் கோதண்டராமன் சொல்ல, ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ பார்த்துருக்கலாம், என்ன மாதிரி சுமாராக இருக்கிற நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஐயோ தன்னடக்கத்தில் கொள்றாள் இப்போ ஒய்ஃபு, ஊர்வசிக்கு தன்னடக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இப்படி சொன்னா தான் ஷீ இஸ் ஃபிஷிங் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ஸ் நினைக்கிறேன். அம்மா யூ லுக் ஸோ பிரிட்டிமா, ஐ வெரி ஹாப்பி அபவுட் ஃபார் மை ஃப்ரெண்ட் அண்ட் வெரி ப்ரவுட் ஆஃப் யூலாம் சொல்லி ஐஸ் வைக்க, உடனே ஸ்காட்ச் பாட்டில்லாம் வர சந்தோஷமாக குடிக்க, நம்ம ஊர்வசியும் ஒரு ஒயின் ஒரு கிளாஸ் சாப்பிட சந்தோஷமாக எல்லாரும் பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. அப்படியாக 2-3 நாள் போகுது, வெளியே வாசலில் போகிறாங்க வராங்க வைக்கிறாங்க. ஒன்லி திங் நம்ம கோதண்டராமன் எல்லாமே வந்து அடடே அமெரிக்கா ஃபஸ்ட் டைம் வந்தேன், ரொம்ப எக்ஸைட் பண்ணுறோம் நினச்சேன், பட் எல்லாம் ஓகே இவ்வளோ தானே, இந்தியாவே இப்போ இதில் 70% இருக்குதுங்கிற மாதிரி பேச, அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் ஆர்கியூமெண்ட் வர, அதெல்லாம் வந்து அவன் தான் ரைட்டு கோதண்டராமன் தான் ரைட்டுன்னு இந்த பிறவி குணம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது எப்போவுமே போய்கிட்டு இருந்தது. கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது நம்ம வேலனுக்கு. அவனுடைய ஒய்ஃப் ஊர்வசிக்கும் அப்பப்போ என்ன ரொம்ப இவர் ஆர்கியூ பண்ணுறாருங்கிற மாதிரி கேட்க, அவர் குளிச்சுட்டு வெளில வரும்போது காதில் விழ, ஏம்மா என் பாயிண்ட்டை நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணாத ஆர்கியூமெண்ட்டை தப்புன்னா சொல்லுமா, கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோதண்டராமன் அட்லாண்டாவில் நம்ம வேலன் வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக ஸ்டே பண்ணுறாரு வைக்கிறாரு. அப்பப்போ சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் வருது. அவருடைய பிறவி குணம் ஆர்கியூமெண்ட்டில் அவர் ஜெயிச்சே ஆகணுங்கிற மாதிரி, அது ஒரு பெரிய அவஸ்தை அவரோட. அதாவது எதுலேயுமே தான் வந்து தப்புன்னு ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு மனசு வராது. அதான் இருக்காங்களே சில பேர், நீங்கள் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில், தவறாக இருந்தாலும் ஐயோ ஐம் ஸோ சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன்னு சொன்னால் மற்றவங்க மதிப்பில் ரொம்ப வசந்து நிற்பாங்க, ஆனால் அது சொல்ல மாட்டாங்க. நான் ஐம் ஆல்வேஸ் ரைட்னு தப்பாகவே பேசி உளறி குட்டி கிளறி மூடி அந்த பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல விதத்தில் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து பாவம் தன்னை முட்டாளாக்கிக்கிறதுல அதிபுத்திசாலியாக இருப்பாங்க. டக்கு சொன்னாலும் புரியாது. க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்டு யாராவது சொன்னாதான் சரி விடப்பா, நடந்து போச்சு நெத்த பண்ணுறது சொல்லு, அந்த நேரத்தில் நமக்கு அது மனசில் ஸ்ட்ராங்காக தோல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனிவே அந்த மாதிரி கேரக்டர்ஸும் உலகத்தில் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அண்டு சில விஷயங்கள் வந்து நம்ம பொறுத்து தான் போகணும். அண்ட் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, அப்படிப்பட்ட பிறவி நம்ம கோதண்டராமன். ஆனால் வியாபாரத்தில் புலி கில்லாடி ஏதோ எதேச்சியா அப்பார்ட்மெண்ட்டை கட்ட ஆரம்பித்து பணத்தை கோடியாக குவிச்சு எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனால் பர்சனல் லைஃப்பில் அவ்வளோ ஒன்றும் சந்தோஷம் இருக்கா மாதிரி தெரியலை. ஏன்னா ஒய்ஃப் வந்து பணம் அங்கே அவங்களுக்குன்னு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அங்கே போகிறாங்க வைக்கிறாங்கலாம். இங்கே ஓப்பனாக பேசுகிற போது இவங்க கிட்ட பேசுகிற போது கூட ஏன்னா ஒரு 2-3 தடவை நம்ம ஊர்வசி இன்னும் தனியாக வந்திருக்கீங்க, ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்திருக்கலாமே, எல்லா இடத்துக்கும் ஜாலியாக 2 பேரும் சேர்ந்து போகலாமே அப்படின்னு சொல்கிற போது அவர் ஸ்ட்ராங்காக ஒரு டபுள் ட்ரிங்கை போட்டு எனக்கு
உன் ஒய்ஃப் கேட்குற கேள்விக்கு பதிலை கரெக்டாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் ஷாட்டை சரன்னு அடிச்சுட்டு, ரைட் இப்போ சொல்லட்டுமா அப்படின்ட்டு, நான் ஓப்பனாக சொல்கிறேன்மா ஊர்வசி, அதாவது ஊர்வசியும் வேலனையும் பார்க்குற போது நான் ரொம்ப பொறாமப்படுறேன். டு பி வெரி ஆனஸ்ட், பணத்தால் பல விஷயங்கள் வாங்க முடியும், ஆனால் சில விஷயங்கள் வாங்க முடியாது. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை உங்களால் வாங்க முடியுமா? முடியவே முடியாது. கடையில் போயிட்டு எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி ஓடணும்னா கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. இல்லை ஒரு பொம்பளை போயிட்டு எனக்கு ஒரு நல்ல புருஷன் ஓடணும்னா கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி பிறக்கிற குழந்தைகள் நம்ம எதிர்பார்க்குறபடி இருக்கணும்னு நினைச்சால் அவனை விட முட்டாள் உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு, சரி இப்போ நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். எனக்கும் என் மனைவிக்கும் 8ஆம் பொருத்தம். கல்யாணம் ஆன உடனே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அது இருக்கிற வெறி இருந்ததுனால நான் பாட்டுக்கு என் வேலைகளை கவனிக்க, அவள் பாட்டுக்கு அவளுடைய வேலைகளை கவனிக்க, அண்ட் கடைசியில் நான் ஓன்னு வந்து ஒரு பீரியடில் அவளை பார்க்குற போது அவள் வேறு பாதையில் இருந்தா, நான் வேறு பாதையில் இருந்தேன். எங்களுக்குள்ள மனசு ஒட்டவும் இல்லை, ஒரு சந்தோஷமும் இல்லை. நான் உண்மையிலேயே அப்படி ஒன்றும் ரொம்ப நல்லவன் இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி தான் இருந்திருக்கேன் வாழ்க்கையில். அது கூட அவளுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ அபவுட் தட். பட் அவளும் படிதாண்டா பத்தினியாக இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அரசல் புரசலாக அவளை பற்றி சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு உள்ளே பூந்து ஆராய எனக்கு விருப்பம் இல்லை. சரி அவளா விட்டுட்டு போறான்னு போட்டேன்னு பார்த்தேன். ஆனால் அவள் பணத்தில் குறியா இருக்கா, வேணுங்கிற போதெல்லாம் பணத்தை எடுத்துக்கிறா, வைக்கிறா, போறா. அதனால நான் வர பணத்தை எல்லா இன்கத்தையும் லாபத்தில் பாதியை அவள் அக்கௌண்ட்டில் போட்டுருவேன். என்ன வேணா பண்ணட்டாமன்னு நான் மீதியை ஏன் இதில் வச்சுப்பேன். அதுவே எத்தனையோ கோடிகள் என் அக்கௌண்ட்டில் இருக்குது. அவளுக்கும் ஈக்குவல் அமௌண்ட் கொடுத்துருக்கேன். அவள் அதை பற்றி என்ன செய்கிறா ஏதுங்கிறதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை. பட் ஐ திங்க் ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் லைஃப் இன் ஹர் ஓன் வே. ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப் இன் மை ஓன் வேன்னு உடனே அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் குடிக்கிறது கிடைக்கிறது சைட் டிஷ் சாப்பிட்றத நிறுத்திட்டு ஆச்சரியமாக விரையை பார்த்துக்கிட்டு, சே பாவம் இப்படி ஒரு லைஃபு அப்படி நினைக்க, ஊர்வசி இன்னசென்ட்டா, எங்க ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணேன்னு ஓப்பனாக சொல்கிறீங்களே, இது நியாயம் இல்லை போட்டிருக்கே, தப்பா தெரியுது அப்படின்னு சொல்ல, வாட் இன்னொரு டபுள் ஷாட் போடுறான். எனக்கு மாட்டுக்காரன் வேணாம், அவன் ஒய்ஃப் மட்டும் தான் அவனை மாட்டுக்காரன் கூப்பிடுவான், நானும் கூப்பிடுறேன். அந்த காலத்தில் வேலைன்னு போகிறது முதல்ல ஒன்று மாட்டுக்கார வேணாம் அப்படிங்கிற பாட்டை நான் தானே பாடினேன். போடு எனக்கு இன்னொரு டபுள் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பாருங்கம்மா ஊர்வசி, நான் சொல்கிறத ப்ளீஸ் டேக் இட் ஈஸி, தப்பாக நினைக்காத. அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனசில் பல சபலங்கள் வரும். அந்த சபலம் வேலனுக்கும் வந்திருக்கும், எனக்கு வந்திருக்கு நிச்சயமாக, நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதே மாதிரி பெண்களுக்கும் வருங்கிறது என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங் அபிப்பிராயம். அப்படின்ன உடனே, ஸ்பீக் ஃபார் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு டாக் அபவுட் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு கொஞ்சம் கோபமாக நம்ம ஊர்வசி சொல்ல, ஏய் ஊர்வசி டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி ஊர்வசி அப்படின்னு உள்ள புகுந்து வேலன் சொல்ல, ஒரு குடி ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட 1/2 பாட்டிலுக்கு மேலே குடிச்சிருந்த நம்ம கோதண்டராமன் அப்படின்னு கண்டினியூஸ் லாஃப்டர் ஒன்று கொடுத்துட்டு, எல்லாம் வேலன் உன்னை பற்றி சில விஷயங்களை நீ அப்படியே டக்குன்னு மறைச்சிட்டு போல்றிருக்க. உன்னுடைய காலேஜ் டேஸில் உனக்கு இருந்த க்ரஷை பற்றியெல்லாம் அவன் ஒய்ஃப்ட்ட ஒன்றும் சொன்னது இல்லையா? உன் ஒய்ஃப் உங்ககிட்ட அவளுடைய க்ரஷை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காளா அப்படின்னு ஒன்று சாதாரணமாக இருந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் சீரியஸாக டக்குன்னு வேலன் சுதாரிச்சுக்கிட்டு, சரி 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 வாப்பா விடுப்பா, ட்ரிங்க்ஸ் அதிகமாக போச்சு, படுக்க. என்ன ட்ரிங்க்ஸ் அதிகமாக போச்சு எனக்கா? 2 பாட்டில் ஃபுல் அடித்தாலும் ஸ்டெடியாக இருக்கிறவன் இந்த கோதண்ட ராமன் என்ன நினைச்சேன் என்னை பற்றி? கோதண்டம் தண்டம் இல்லடா, உண்மையை பேசுகிறவன். அதுவும் ஆர்கியூமெண்ட் வந்துருச்சுன்னா விடவே மாட்டேன். அதில் ஜெயிச்சாதான் எனக்கு நிம்மதி, தூக்கம் வரும். புரியுதா?
உன்னுடைய லவ் அஃபேர், உனக்கு க்ரஷ் இருந்த பெண்ணை பற்றி உன் ஒய்ஃப்டை மறைச்சிருக்க நீ பெரிய உத்தமன் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அவளை பற்றி எனக்கு ஒரு சீக்ரெட் தெரியும், அதை எப்போ சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு போட. அவ்வளவுதான், ஏஆர் ரஹ்மானுக்கு வேலை வந்துருச்சு. ஒரு நிமிஷம் மியூசிக் ஓட்டுது. 3 பேர் முகத்துக்கும் க்ளோஸ் அப், பட்டு 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 பட்டுன்னு மாறி மாறி வருது. என்ன ஆச்சு? தன்னிலை இழந்தான் நமது வேலன். எழுந்து புட்டு 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 புட்டுன்னு உள்ள போலாம். கன்னோட வந்தான். யூ சன் ஆஃப் அ பிட்ச். யாரை பத்தி நான் பேசுறேன்? ராஸ்கல். என் ஒய்ஃபை பத்தி தப்பா பேசுறவங்களுக்கு என்னடா ரைட் இருக்கு? நீ நானும் ஏதோ பழகின தோஷத்தை என்னை பத்தி சொன்னா கூட பொறுத்துக்கிட்டு போவேன். அவன் எப்படி இருந்தா உனக்கு என்னடா வந்து? ராஸ்கல்னு டம் டம்னு 2 குண்டை போட இவ பாஞ்சு தடுக்க பார்க்க முடியவில்லை. கோதண்டத்துக்கு அன்னைக்கு உயிர் போனோம்ல, விதி எழுதியிருக்கிற போது என்ன செய்ய முடியும்? உயிர் போச்சு. ஆன் த ஸ்பாட். கோதண்டம் நேர மேல சிவலோக பிராப்தி அடைந்தான். அவ்வளவுதான். பக்கத்து வீட்டுலாம் கன் சத்தம், அந்த சத்தம் இதெல்லாம் வரதை கேட்டு உடனே போலீஸ் வர வாழ்க்கை திசை மாறிவிட்டது. அந்த 10 நிமிடங்களில் இந்த கோதண்டராமன் அட்லாண்டாவில் நம்ம வேலன் வீட்டுக்கு வந்திருக்கவே வேண்டாம். பாவம். இப்போ கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது வழியில் கடவுள் நல்ல தீர்ப்பை கொடுப்பார்னு எதிர்பார்ப்போம். கதையை முற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.